சாந்தி. அவ்யக்த சமிகை 29 மார்ச் 2025. இன்றைக்கு பகவானுடைய மகா வாக்கியம். कई बच्चे कहते हैं वैसे क्रोध नहीं आता है, लेकिन कोई झूठ बोलता है तो क्रोध आना चाहता है. நம்ம என்ன சொல்றோமா, பாபா நான் ரொம்ப நல்லா இருப்பேன், கோபமே படமாட்டேன், ஆனா இந்த எதிரில் இருக்கிறவங்க யாரோ மாத்தி மாத்தி பேசினா, திருப்பி பேசினா, முன்னுக்கு ஒண்ணு பின்னுக்கு ஒண்ணு பேசினா, நேரில் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பொய் பேசினா எனக்கு தாங்க முடியல, ரொம்ப கோபம் வந்துடுது. நம்முடைய கோபத்தை நம்ம நியாயப்படுத்துறோம். உலகிய பாஷையில இது சரி, நான் வயசுக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன், நேச்சர் நல்ல நேச்சர் தான், அவங்க பண்றது சரியில்லை, பொய் பேசுறாங்க, பின்ன அவங்களுக்கு திருத்த வேண்டாமா, அவங்களை கரெக்ட் பண்ண வேண்டாமா, இப்படியே அவங்களை விட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம், நம்ம கோபப்படுவோம். இது உலகிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரி. ஆனால் ஞான மார்க்கத்துல மாவா என்ன புரிய வைக்கிறார்? போன வாரம் கேட்டோம்லே அவ்யக்த சமிகை, கோபம் என்பது ஒரு அசுத்தம் அப்படிங்கிறார். அப்ப அசுத்தத்தை நம்ம எப்படி நமக்குள்ள வச்சுக்கலாம்? 5 விகாரத்துல 2வது பிளேஸ்ல கோபம் இருக்கு. அப்ப அந்த ராவணனை நான் எப்படி என் கூட வச்சுப்பேன்? ராவணன் இருக்கிற இடத்துல ராம் ஸ்ரீபாபா எப்படி இருக்கிறார்? அதனால பாபா சொல்றாரு, உஸ்னே ஜூட் போலா ஆப்னே क्रोध से बोला तो दोनों में राइट कौन? சரி, அவங்க போய் பேசினாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சரின்னு பாபா ஞாபகப்படுத்தல, அது வேற விஷயம். ஆனா அதுக்காக நீங்க கோவப்பட்டீங்களே, இப்ப அது சரியான்னு கேட்கிறாரு. ஒரு தப்பை இன்னொரு தப்பால நீங்க எப்படி சரி பண்ண முடியும்? சரி பண்ண முடியாது இல்லையா? कई चतुराई से कहते हैं कि हम क्रोध नहीं करते हैं, हमारा आवाज ही बड़ा है, आवाज ही ऐसा तेज है. சிலர் அதை சமாளிக்கிறதுக்கு, பாபா நான் அப்படி இல்லை, நான் கோவப்படல பாபா, என் வாய்ஸே அப்படிதான், என் தொண்டையே அப்படித்தான், நான் கொஞ்சம் பெருசு பெருசா தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்களா? ஆனா பாபா புரிஞ்சுக்கிறாரு, இந்த குழந்தைங்க சமாளிக்கிறாங்க, ஏதோ சாதுரியமா புத்திசாலித்தனமா பேசுறதா இவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பாபாவுக்கு தெரியுது இல்லையா? பகவான் தெரியாதா என்ன? लेकिन जब साइंस के साधनों से आवाज को कम और ज्यादा कर सकते हैं तो क्या साइलेंस की पावर से अपने आवाज की गति को धीमी या तेज नहीं कर सकते हो? கேட்கிறார். எப்படி நம்ம இப்ப பேசணும் அப்படின்னா, எனக்கு தொண்டையே பெருசுன்னா அந்த ஸ்பீக்கர்ல மைக் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வால்யூம் கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஆம்ப் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கம்மி பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ நீங்க தொண்டையே பெருசுன்னா மைக்ல வேற பேசினா அது அப்படியே டமால் டமால் மண்ணை வெடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்றாங்க. இல்ல யாரோட வாய்ஸ் ரொம்ப சாஃப்ட், அமைதியா பேசும், சத்தமே வராது. அப்ப சத்தமே வராதுன்னா அங்க என்ன பண்ணுவாங்களா? வால்யூம் அதிகப்படுத்திக்கிறாங்க. அப்போ அறிவியலுடைய சாதனத்தின் மூலமாக வால்யூம் சத்தத்தை அதிகப்படுத்திக்கலாம் அல்லது குறைவாக்கிக்கலாம்னு பொழுது பாபா கேட்கறது, சைலன்ஸனுடைய சக்தி உங்களுக்குள்ள கொண்டு வந்து உங்களால உங்க பேச்சினுடைய வேகத்தையும் அதனுடைய அளவையும் மாத்திக்க முடியாதா என்ன? முடியுங்கிறாரு பாபா, முடியும். அதனால கோபப்படுறதுங்கிறது நம்ம நியாயப்படுத்த வேண்டாம். அவங்க பொய் சொன்னாங்கன்றதுனால நான் அப்படி இருக்கிறேன்னு அதை நியாயப்படுத்த வேண்டாம். ஆனால் தன்னைத்தான் அதை சோதனை செய்து சரி பார்த்து நம்ம நல்லபடியா இருக்கணும். அதுதான் பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறாரு. ஸோ அதனால உங்களுக்குள்ள அந்த அமைதி சக்தி, அந்த சைலண்ட் சக்தியை கொண்டு வாங்க. ஒருவேளை யாராலும் அது போல மாத்தி மாத்தி பேசினா, நான் அமைதி ஸ்வரூபமான ஆத்மா, என் எதிரில் இருக்கக்கூடிய ஆத்மா ஏதோ ஒரு அஞ்ஞானத்தின் காரணமாக, ஒரு அறியாமையின் காரணத்தினால, இது கர்ம கணக்காக நாளைக்கு மாறும் புரியாத காரணத்தினால, ஏதோ இப்ப நான் ஜெயிச்சுட்டேன், நான் என் பேரை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக இப்படி பல விஷயங்கள்ல அவங்க மாத்தி பேசுறாங்க. ஆனா நாம என்ன நினைக்கணுமா? நான் தேவி, நான் சத்யதாவினுடைய தேவி அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு தேவி முன்னாடி எல்லாரும் உண்மையை சொல்லுவாங்க, தேவி முன்னாடி போய் பேச மாட்டாங்க. நம்ம இந்த சைலண்ட் சக்தி நிரம்பிய ஆத்மாவா சாட்சி பார்வையாளரா இருந்து அவங்க சொல்றதை கேட்கறாங்கன்னும் போது நம்மளோட வைப்ரேஷன் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, டச் ஆகுது, ஓடி உண்மையை சொல்லிடுவாங்க. அதனால பாபா இதுக்கு கோபப்படுறதுங்கிறது சாதனம் அல்லங்கிறத இன்னைக்கு நமக்கு புரியும். நல்லது. ஓம் சாந்தி.